அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சரவானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, அவ்வையின் ஆத்திச்சூடி. அம்மா உத்தமனாய் இரு, தன்னலம் கருதாது உலகினுடைய அனைத்து உயிர்களினுடைய நலன்களை பேணி அவர்களுக்கு நல்லது செய்து நல்லவர்களாக வாழ வேண்டும், உத்தமனாக வாழ வேண்டும் என்று அவ்வை சொல்லுகிறாள். நாமும் உத்தமனாக வாழ்வோமாக. நல்லது நண்பர்களே. அடுத்தது ஹோமியோபதியில நம்ம வெர்டிகோ, தலை சுற்றல். தலை சுற்றல் அப்படிங்கிறது எல்லோருக்கும் ஏற்படக்கூடிய ஒன்றுதான். அது வயதானவர்கள், இளைஞர்கள், குழந்தைகள் அப்படின்னு பாகுபாடெல்லாம் பார்க்கறதில்ல. பேலன்ஸ் தவறும் பொழுது அல்லது சூழ்நிலைகள் மாறும் பொழுது அல்லது ஒவ்வாமைகள் ஏற்படுகின்ற பொழுது இந்த தலை சுற்றல் ஏற்படும். நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சில வகை உணவுகள், ட்ரிங்க்ஸு, பயன்படுத்தக்கூடிய பர்ஃப்யூம்ஸு, இது எல்லாமே நமக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்தி தலை சுற்றலை உருவாக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. காமனாக சில மருத்துவர்கள் மருந்து முறைகள் சிகிச்சையை அளிப்பதை போல அல்லாமல் ஹோமியோபதி பர்டிகுலராக இன்னென்ன பிரச்சனைகளுக்கு ஹோமியோபதியில் இந்த மருந்துகளை கொடுத்து சரி பண்ண முடியும் என்பதனை மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது. அந்த வகையிலே நாம் இன்றைக்கு சில விஷயங்களை தெரிந்து கொள்ளப் போகிறோம். ஒன்று, பேக் கம்ஸ் அப். நம்முடைய முதுகு மேலே வருவது போன்ற ஒரு நிலை ஏற்படும். அப்போ அந்த நிலையில் இந்த தலை சுற்றல் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அடுத்து, ப்ளோயிங் ஆஃப் நோஸ். மூக்கை அப்படி வேகமாக சிந்தும் பொழுது நமக்கு அந்த தலை சுற்றல் ஏற்படும். பீர் சாப்பிட்டவர்களுக்கு இது ஏற்படும். பேலன்சிங் சென்சேஷன், அதாவது ஏதாவது அப்படி பேலன்ஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற இதுல இது இருக்கும். அடுத்து, பாத்திங், குளிச்சா அவங்களுக்கு அந்த தலை சுற்றல் ஏற்படும். சிலருக்கு குளிக்கும் பொழுது ஏற்படும், சிலருக்கு குளிச்ச பிறகு அந்த தலை சுற்றல் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து, இந்த தலை கீழே குனிறோன்னு வச்சிங்களேன், அப்போ தலை சுற்றல் வரும். தலையை பின்னால் கொண்டு போனால் தலை சுற்றல் வரும். அல்லது சைடில் அப்படி சாயும் பொழுது தலை சுற்றல் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பொசிஷனுக்கும் தனித்தனி மருந்துகள் இருக்குது. அதை தான் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ளணும். அடுத்து இன்னும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, ப்ரீத்திங், அதாவது மூச்சு விடுறது, ஆழமாக மூச்சு இழுத்துட்டா சிலருக்கு என்ன ஆயிரும், அந்த தலை சுற்றல் ஏற்படும். புரியுதுங்களா? அடுத்து, சில் வெதர், இந்த குளிர்காற்று படும் பொழுது சிலருக்கு இந்த தலை சுற்றல் ஏற்படும். சிலருக்கு இந்த சில்னஸ் வர்றதுக்கு முன்னால், சிலருக்கு வந்த பின்னால் இந்த தலை சுற்றல் ஏற்படும். சிலர் இந்த குழந்தைங்களை கேரி பண்ணிட்டு போவாங்க. அந்த குழந்தை ரொம்ப நெருக்கி பிடிச்சதுன்னு வச்சிங்களேன், அப்போ அந்த நபருக்கு தலை சுற்றல் ஏற்படும். இப்படி தலை சுற்றல் என்பது ஏதோ ஒரு காரணத்தினால என்று இல்லாமல் பல்வேறு சூழ்நிலைகளில் நமக்கு ஏற்படும் என்பதனை ஹோமியோபதி கண்டுபிடித்து டாக்டர் ஹனிமேன் ஒவ்வொரு நிலைக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் தகுந்த மருந்துகளை கண்டுபிடித்து கொடுத்திருக்கிறார். நண்பர்களே, அதனால் இனி வரும் காலங்களில் தலை சுற்றலை பற்றி கவலையே பட வேண்டியதில்லை. இது போன்ற சூழ்நிலைகள் உங்களுக்கு இருந்தாலோ, உங்கள் நண்பர்களுக்கு இருந்தாலோ, உறவினர்களுக்கு இருந்தாலோ இந்த ஹோமியோபதி மருத்துவரை அணுகி மருந்துகளை பெற்று நலமடைய இறைவனை பிரார்த்தித்து வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.